வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது கிரகங்களின் பாவங்களை போக்கும் வீடுகள் பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஜோதிடத்தில் கெடுகிரகங்கள், அதாவது 6, 8, 12 வீடுகளின் அதிபதிகள் கெடுகிரகம் என்கிறோம். ஒரு ஜாதகத்தில் உண்மையான கெடுகிரகம், அதாவது கெட்ட கிரகம் யார் என்பதை இப்போது பார்க்கலாம். கெட்ட கிரகங்கள் இயற்கையிலேயே கெட்ட கிரகமாக இருக்க வேண்டும். பிறந்த ஜாதகத்திற்கு கெட்ட கிரகமாகவும் இருக்க வேண்டும். ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் இருக்கும் கெட்ட கிரகங்கள் ஒருவர் செய்த முன் ஜென்மத்தின் பிரதிபலிக்கும் கிரகமாக இருக்க வேண்டும். முன்கர்மாவினை அடையாளம் காட்டும் வீடுகளான 8 மற்றும் 11ஆம் வீட்டு அதிபதிகளே கடுமையான கெட்ட கிரகங்களாகும். அவர்கள் இருவரும் முன் ஜென்ம பாவங்களோடு இருப்பார்கள். அவர்கள் இருவரின் பாவங்கள் கரைந்து போக வேண்டும். அப்பொழுதுதான் ஒருவருக்கு நல்ல பலன்கள் எட்டி பார்க்கும். அவர்கள் இருவரும் சுப முகங்களை பெற்றால்தான் யோகங்கள் எட்டி பார்க்கும். அதாவது அவர்கள் இருவரும் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளும் பொழுது ராஜயோகமானது ஒருவருக்கு கிடைத்து விடுகிறது. தெளிவாக சொல்வதென்றால், கிரகங்களின் பாவங்களை போக்கும் வீடாக அது இருந்தால் பெருத்த ராஜயோகம் ஒருவருக்கு கிடைத்துவிடும். அதனை யாராலும் தடுக்க முடியாது. ஒரு ஜாதகத்தில் முன்கர்மா, தீய கர்மாவினால் வரும் பாவங்களை அகற்றும் வீடு கங்கையாகும். அது எந்த வீடு? உங்களுக்கு புரிய வேண்டுமென்றால் ஒரு உதாரண ஜாதகத்தினை இப்பொழுது பார்க்கலாம் வாருங்கள். இந்தி சினிமா நடிகை ஹேமா மாலினி. இவர் பிறந்தது கடக லக்னம், சிம்மத்தில் சுக்கிரன் சனி, கன்னியில் சூரியன், துலாத்தில் புதன் கேது, விருச்சிகத்தில் செவ்வாய், தனுசுவில் குரு, மீனத்தில் சந்திரன், மேஷத்தில் ராகு. இவர் ஜாதகத்தில் ஏதாவது உங்கள் கண்ணில் படுகிறதா? எதுவும் இல்லை என்றே சொல்ல தோன்றும். ஆனால் பாருங்கள், கடக லக்னத்தின் கெட்ட கிரகங்கள் எங்கிருக்கிறார்கள் என்று பார்ப்போம். கடக லக்னத்தின் முன் ஜென்மத்தினை அடையாளம் காட்டும் வீடுகளான கும்பம் மற்றும் ரிஷபம். அந்த இரு வீட்டு அதிபதிகள் சனி மற்றும் சுக்கிரன். கடக லக்னத்தின் முன் ஜென்ம நன்மை தரும் வீடுகளான சிம்மம் மற்றும் தனுசு. கடக லக்னத்தின் முன் ஜென்ம நன்மை தரும் வீடுகளாக வருவது சிம்மம் மற்றும் விருச்சிகம். இந்த இரு வீட்டு அதிபதிகள் சூரியன் மற்றும் செவ்வாய். இவர் பிறந்த கடக லக்னத்தின் பாவங்களை போக்கும் கங்கையாக 2ஆம் இடம் சிம்மம் வருகிறது. அதன் அதிபதி சூரியன் வருகிறார். இவருடைய ஜாதகத்தில் சிம்மத்தில் சனி சுக்கிரன் அமர்ந்து இருவரும் இணைந்தே தங்களது முன்கர்மா பாவங்களை போக்கிக் கொள்கிறார்கள். இவர் பிறந்த கடக லக்னத்தின் யோகங்கள் தரும் வரம் தரும் ஆலயமாக 5ஆம் இடம் வருகிறது. வரம் தரும் வீடான விருச்சிக செவ்வாய் கடக லக்னத்திற்கு பஞ்சமகா புருஷ யோகத்தில் ருஷக யோகத்தினை பெற்றிருப்பதால் வரம் தரும் வீடு யோக வரங்களை அள்ளித் தருகிறது. தனுசுவில் குரு அமர்ந்து சிம்மத்தினை, அதாவது பாவங்களை போக்கிக் கொண்ட சனி சுக்கிரன் இருவரையும் பார்வையிட்டதால் யோகத்தின் ஒளி இன்னும் கூடுகிறது. எப்படிப்பட்ட யோகங்கள் பாருங்கள். இவருக்கு சனி சுக்கிரன் முன்ஜென்ம பாவங்களை அகற்றிக் கொண்டதால் யோகம் தரும் நிலைக்கு வந்தார்கள். இதனை பரிபூர்ண ராஜயோகம் என்றும் சொல்லலாம். ஆம், ஹேமா மாலினி சினிமா நட்சத்திரம் என்றால் 2ஆம் இடமான முக அழகே இவரை சினிமா உலகில் அசைக்க முடியாத சக்தியாக உருவாக்கியது. இவருடைய ஜாதகத்தில் ஸ்ரீ கணபதி யோகமானது அழகாக அமைந்திருக்கிறது. 2ஆம் இடத்தில் சூரியன் வீடான சிம்மத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் அமர்ந்த வீட்டதிபதியான சூரியன் கன்னியில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் அமர்ந்த கன்னி வீட்டதிபதியான சுக்கிரன் சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். சூரியன் சுக்கிரன் புதன் மூவரும் இணைந்து தரும் ஸ்ரீ கணபதி யோகத்தில் சனியும் இணைகிறார். இவருக்கு கடவுளின் லக்னமான ராகுவின் லக்னம் உதவிக்கு வருகிறது. ராகு லக்னமான மேஷ லக்னத்திற்கு 9இல் குரு அம்சயோகம் பெற்றிருக்கிறார். ராகுவிற்கு கேந்திரத்தில் சனியும் ராகுவிற்கு கோணத்தில் குருவும் ஏராளமான பணத்தினை அள்ளி தந்திருக்கிறார்கள். கூடுதலாக குரு சந்திர யோகம், சந்திரனால் அதியோகம் என பரவலான யோகங்களுக்கும் இருந்திருந்தாலும் முன் ஜென்ம கர்மா கிரகங்கள் வழிவிட்டால் தான் இந்த யோகங்கள் அவருக்கு உதவிக்கு வரும். அப்படித்தான் கங்கா நதி எனும் 2ஆம் இடம் பாவ கிரகங்களின் பாவங்களை போக்கியதால் யோக கிரகம் ஆலயமான 5ஆம் இடத்து செவ்வாய் உதவிக்கு வர குருவின் பார்வை 2ஆம் இடத்திற்கு கிடைக்க அற்புதமான வாழ்க்கையினை அவர் பெற முடிந்தது. என்ன நேயர்களே, கிரகங்களின் பாவங்களை போக்கும் கங்கா நதி வீட்டினை பற்றி தெரிந்து கொண்டீர்களா? யோகங்கள் தரும் ஆலை வீடான 5ஆம் இடத்தின் வலிவினை பற்றி தெரிந்து கொண்டீர்களா? மீண்டும் சொல்கிறேன், முன்கர்மா தீய வீடுகளான 8 மற்றும் 11ஆம் வீடுகளின் கெடுதன்மை குறைய வேண்டும்.
முன்கர்மா நன்மை தரும் சுபகர்மா வீடுகளான 2 மற்றும் 5 வீடுகள் உதவி செய்தால்தான் தீய முன்கர்மாவின் பலத்தினை குறைக்க முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.